இந்திய மக்கள் அனைவருமே எதிர்பார்த்துக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா, ஜூன் 4ஆம் தேதி நடைபெறவுள்ள ஓட்டு எண்ணிக்கை தாங்க. அந்த ஓட்டு எண்ணிக்கையில மிகப்பெரிய அளவுல ஒரு யார் ஜெயிப்பாங்க, யார் தோப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு காம்படிஷனா போயிட்டு இருக்கு சொல்லலாம். இதுல பார்த்தீங்கன்னா, பிஜேபி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு தரப்பு கருத்துக்கள் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இதனை முன்னிட்டு, அதனை தொடர்ந்து மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டுல பரபரப்பா ஒரு பேசப்படுகின்ற ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தாங்க. இந்த இடைத்தேர்தல்ல ஆளுங்கட்சி மிகப்பெரிய அளவுல பணத்தை வாரி இறைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவும், அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு ஓட்டுக்கு வந்து ரூ. 1000 இருந்து 3000, 4000 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிற மாரியும் ஒரு செய்தி தாங்க அடிபட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து திமுக கண்டிப்பா வந்து இந்த இடத்துல போட்டியிடும். ஏன்னா ஆளுங்கட்சி அதனால அவங்க வந்து போட்டியிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதிமுக சார்புல இருந்து எதிர்க்கட்சி நாங்க வந்து எங்களோட வோட் பேங்க் காமிச்சே ஆவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துல வந்து அதிமுக அந்த இடத்துல போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். கூட்டணி கட்சியெல்லாம் கண்டிப்பா ஒதுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாமக, பிஜேபி கூட்டணியில இந்த விக்கிரவாண்டி தொகுதியில வந்து கண்டிப்பாக பாமக போட்டியிடும் அப்படிங்கிறத ஒரு நிலைமை தான் இப்போ தற்போது இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாவீரன் ஜெயகுரு அவர்களுடைய மகள் திருமதி விருந்தாம்பிகை அவர்கள் வந்து இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல போட்டியிட போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ வந்து கசிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சி சார்பா தான் அவங்க போட்டியிட போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து லீக் ஆயிருக்கு அப்படிதான் நம்ம சொல்லணும். இதுல வந்து இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்து மேடைக்கு மேடை ஜாதி இல்ல, அது இது இல்ல அப்படி இப்படின்னு ஓவரா இது பண்ணுவாரு. ஆனா தொகுதிக்கு ஏத்த மாரி எந்த சமூகத்தோட வோட் பேங்க் வந்து அதிகமா இருக்கோ, அந்த சமூகத்தோட தான் இது வரைக்கும் நிறுத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அ விருந்தாம்பிகை அவர்கள வந்து பார்த்தா நாம் தமிழர் கட்சிய சார்ந்தவரும் இல்ல. அவர் வந்து திமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பிரச்சாரம்லாம் பண்ணியிருந்தாரு. திடீர்னு பார்த்தா சீட்டுக்காக வந்து இந்த கட்சியில இது பண்ணி ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாம, நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு வந்து எங்க போச்சு அறிவுன்னு தெரியல. ஏன்னா, அந்த தொகுதியில பல வருஷமாவே அந்த கட்சிக்காக உழைச்சிட்டு இருக்கிற பல்வேறு நிர்வாகிகள் இருப்பாங்க, தொண்டர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு யாருக்குமே வந்து வாய்ப்பு வழங்காம, குரு விருந்தாம்பிகை அவர்களுக்கு வந்து இந்த இடத்துல சீட்டு வழங்கும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். எ எ எது யாரோட ஓட்டுக்கு வந்து அவர் அடி போடுறாருன்ட்டு. இதுலருந்து பல்வேறு விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நியூஸ் என்னன்னு சொல்லுதுன்னா, அந்த இடத்துல வந்து பாமகவை எதிர்த்து பாமகவோட வோட் பேங்க வந்து பிரிக்கணுங்கிறதுக்காகவே வந்து விருந்தாம்பிகை வந்து அந்த இடத்துல போட்டியிட போறாங்க. அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயம் தான் இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற நாம் தமிழர் கட்சியினரே அவருக்கு ஓட்டு போடுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா, வாய்ப்பு இல்லங்க அப்படிதாங்க இருக்கு. ஏன்னா, அந்த இடத்துல வந்து பல வருடங்கமே நாம் தமிழர் கட்சிக்காக உழைச்சவங்க பல நிர்வாகிகள் இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு தராம நேத்து வந்தவங்களுக்கு நீங்க எப்படி வாய்ப்பு தருவீங்க? அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்ப்பு குரலும் இப்போ வந்து தற்போது அந்த இடத்துல வந்து விக்கிரவாண்டி தொகுதியில வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு வந்து எதிரா வந்துட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம குருவிருந்தாம்பை இந்த இடத்துல போட்டிட்டாங்கன்னா, கணிசமான வாக்கு வங்கி நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்திலயும் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து நினைச்சிட்டு இருக்காரு. அவருடைய எண்ணம் ஈடேறுமா அப்படிங்கிற மாரி நமக்கு தெரியல. பார்ப்போம் இந்த இடத்துல என்ன மாதிரியான நிலவரம் நடக்குதுன்ட்டு. கண்டிப்பா இன்னும் ஜூன் 4 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பணம் கண்டிப்பா அந்த இடத்துல வந்து விளையாடும். அப்படியே அதாவது பணம் வந்து ஆறாக ஓடும் அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகமும் இல்ல. கண்டிப்பா விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு ஜாக்பாட்ட வந்து அடிக்க போதுதான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஏடிஎம்கே ஆட்சியில இருக்கும்போது, அங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்தது. அதுல ஏடிஎம்கே வந்து நின்னு ஜெயிச்சாங்க. கண்டிப்பா அந்த இடத்துல அப்போதும் வந்து பணம் வந்து விளையாடிச்சுன்னு சொல்லலாம். இப்ப மறுபடியும் வந்து விக்கிரவாண்டி மக்களுக்கு வந்து என்ன மச்சம் இருக்குதுன்னு தெரியல. மறுபடியும் ஒரு இடைத்தேர்தல்ல வந்து பார்க்க போறாங்க. கண்டிப்பா பார்ப்போம். இதோட ரிசல்ட் என்னவா இருக்குன்ட்டு. இன்னும் நெருங்க நெருங்க விக்கிரவாண்டியோட கள நிலவரம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். திமுக சார்பா யார் போட்டியிட போறாங்க? அதிமுக சார்பா யார் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? பாமக சார்பா யார் போட்டியிட போறாங்கன்னு சொல்லிட்டு அனைத்து தகவலுமே நான் வந்து நம்மளுடைய பல தேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல்ல கண்டிப்பா நாங்க அப்டேட் பண்றோம். எல்லாரும் எங்களோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம் மக்களே!